வணக்க நண்பர்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஒரே ஒரு செட்டிங்கை மட்டும் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக உங்களுடைய யூடியூபோட வியூஸு வாட்சவர்ஸை அதிகப்படுத்துறது எப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே ரைட் சைடில் வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்களுடைய யூடியூப் சேனலை ஏதாவது ஒரு ப்ரௌசரில் டெஸ்க்டாப் மோடில் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இதே போல் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களுடைய சேனல் லோகோ இருக்கும், டேஷ்போர்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய கண்டென்ட் இருக்கும். அது கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், பிளேலிஸ்ட்டுன்ட்டு. அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்க பிளேலிஸ்ட்டெல்லாம் ஷோ ஆகும். இதில் நீங்கள் நிறைய பிளேலிஸ்ட்டை ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஒரு பிளேலிஸ்ட்டை இப்போதைக்கு ஓப்பன் பண்ணுங்கள். அதே போல் எல்லா பிளேலிஸ்ட்டுக்கும் நீங்கள் பண்ணிவிடுங்க. ரொம்பவே பெஸ்ட்டு. உங்களுக்கு எல்லா வீடியோக்கும் வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் ஒரு பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் எடிட் பென்சில் சிம்பிள் ப்ளே சிம்பிள் இருக்குது பாருங்கள். இதில் எடிட் பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப் வியூ என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. நான் ஜியோ ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன், அதனால் எனக்கு இந்த மாதிரி வருது. உங்களுக்கு டெஸ்க்டாப் மோடு வேறு ஆப்ஷனில் கூட இருக்கலாம். அதை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் மோடில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட்டிங் வந்துடும். இந்த மொபைலில் டெஸ்க்டாப் மோடு யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா லேப்டாப்லேயோ அல்லது பிசிலேயோ யூஸ் பண்ணிக்கிங்க. அதில்னா டேரெக்டாகவே வந்துடும். இப்படி இந்த பிளேலிஸ்ட்டு ஓப்பன் ஆனதும் இதில் ஒரு 3 டாட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த 3 டாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பிளேலிஸ்ட் செட்டிங்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் 3 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அலோ எம்பெடிங். இதில் இதை எப்போவுமே ஆன் பண்ணியே வச்சுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பாட்டமில் ஒரு 3வது ஆப்ஷன் ஒன்று இருக்குது பாருங்கள், செட்டஸ் அஃபிஷியல் சீரீஸ் ஃபார் திஸ் பிளேலிஸ்ட்டு. இதை ஆன் பண்ணிக்கிங்க. இந்த செட்டிங்கை ஆன் பண்ணுறது மூலமாக பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட யூடியூப் வீடியோவை ஒரு ஆள் பார்க்குறாங்கன்னா அடுத்தடுத்து அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிறத உங்களுக்கு அவங்களுக்கு சஜஷன் காட்டிகிட்டே இருக்கும். அதனால் உங்களோட வீடியோ எல்லாமே வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், வியூஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் உங்களுடைய எல்லா பிளேலிஸ்ட்டையும் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி இந்த செட்டிங்கை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு செட்டிங் இருக்குது பாருங்கள், செகண்ட் செட்டிங், ஆட் ஏ நியூ வீடியோ டு டாப் ஆஃப் பிளேலிஸ்ட்டு. இந்த செட்டிங் நீங்கள் ஒரு வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனே வியூஸ் அதிகமாக போயிட்டுருக்குன்னா நீங்கள் இந்த செட்டிங்கை ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த வீடியோ நீங்கள் போடுற வீடியோ பிளேலிஸ்ட்டில் டாப்பில் வரும். அப்போ தான் நீங்கள் ஆன் பண்ணிக்கிங்க. வியூஸு குயிக்காக போய்டும்னா ஆன் பண்ணிக்கிங்க. இல்லை நீங்கள் போடுற வீடியோஸ் ஸ்லோவாக தான் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டில் எந்த வீடியோ டாப்பாக வியூஸ் போயிருக்கோ அதை மூவ் பண்ணி டாப்பில் வச்சுக்கிங்க. இது ரொம்பவே சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்களுடைய செட்டிங்கை சேஞ்ச் பண்ணி வியூஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பல பயனுள்ள வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடால வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.